நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனில் மிடில் ஆர்டரில் அதிரடியாக ஆடக்கூடிய 2 மான்ஸ்டர் வெளிநாட்டு பேட்ஸ்மேனுக்காக நம்ம சிஎஸ்கே இப்போ வந்து ஆக்ஷனுக்கு போக போகிறாங்க. இவங்கள ஆல்ரெடி மினி ஆக்ஷன்லாம் நம்ம சிஎஸ்கே ஆல்ரெடி வந்து மிஸ்ஸும் பண்ணியிருக்காங்க. அந்த வீரர்கள் யார், என்ன காரணமாக இவங்களுக்காக நம்ம சிஎஸ்கே போக போகிறாங்க, இவங்களை எடுத்துகிட்டு வந்து ஒரு புதிய ரோலும் பண்ண வைக்க போகிறாங்க. அது என்ன ரோல், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே வீரர்களான பார்த்தீங்கன்னா சட்டு இந்த 2 பேரையும் நம்ம சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் வந்துருக்கு. அதுக்கான காரணம் என்ன, நம்ம சிஎஸ்கே இவங்களை ரிலீஸ் பண்ணால் என்னென்ன பண்ண முடியும், இப்போதைக்கு இவங்களை ரிலீஸ் பண்ணுறதுனால நம்ம சிஎஸ்கேக்கு எதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே ரிலீஸை பார்த்துடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஜட்டு இவங்க 2 பேரையும் நம்ம சிஎஸ்கே வந்து தக்க வச்சுருந்தாங்க. ஜடேஜாவை பார்த்தீங்கன்னா 18 கோடி ரூபாய்க்கு வந்து தக்க வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக தொகைக்கு, அதாவது முதல் முறையாக வெளிநாட்டு வீரர்களில் அதிக தொகைக்கு நம்ம பத்திரனாவை வந்து தக்க வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய விக்கெட் கீப்பர் வந்து தேவைப்படுதாரு. அந்த மாதிரி விக்கெட் கீப்பரை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதிக அமௌண்ட் வந்து தேவைப்படும். இப்போதைக்கு நம்ம ஜட்டுவாக இருக்கட்டும் ஒரு மோசமான ஃபார்மில் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. டெஸ்ட் மட்டும்தான் இந்திய அணியில் விளையாண்டு கொடுத்துட்டு இருக்காரு. இப்போதைக்கு இவரை வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கோடிக்குள்ள நம்ம சிஎஸ்கே மறுபடியும் ரீட்டைன் பண்ணி இவரை எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய் லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம பத்திரனாவை பொறுத்த வரைக்கும் பவுலிங் சொதப்பி தள்ளிட்டு இருக்காரு. விக்கெட் வந்து எடுக்க முடியல, அதிக ரன்னை தான் வந்து விட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இவரையும் பார்த்தீங்கன்னா வெளியே விட்டாங்க அப்படின்னா ஒரு 6 முதல் 7 கோடி ரூபாய்க்குள்ள நம்ம சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட 10 கோடிக்கு நம்ம சிஎஸ்கே உள்ள எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்களுக்கு வந்து லாபம் தான். ஸோ இப்போதைக்கு இவங்களை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு தான் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா சஞ்சுவாக இருக்கட்டும், கேஎல் ராகுலாக இருக்கட்டும், இந்த மாதிரி விக்கெட் கீப்பரை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி முக்கியமான வீரர்களை வந்து ரிலீஸ் பண்ணுறது நம்ம சிஎஸ்கேக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். இவங்க 2 பேருமே வந்து ரிலீஸ் பண்ணுறது நம்ம சிஎஸ்கேக்கு தான் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா சஞ்சுவாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் கேஎல் ராகுல், இந்த மாதிரி விக்கெட் கீப்பரை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இவங்களோட ரிலீஸு கட்டாயமாக நம்ம சிஎஸ்கேக்கு வந்து தேவைப்படும். ப்ரைஸில் இவங்களை எடுத்துகிட்டு வந்தாலே போதும். இந்த மாதிரி வீரர்களை நம்ம சிஎஸ்கே கன்ஃபார்மாக வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் விக்கெட் கீப்பராக. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே எடுத்துகிட்டு வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சிஎஸ்கேயோட நெக்ஸ்ட் பிளான் என்னவா இருக்க போகுது அப்படின்னு. அடுத்து நம்ம சிஎஸ்கே மிடில் ஆர்டரில் அதிரடியாக ஆடக்கூடிய 2 வெளிநாட்டு வீரர்களை வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வீரராக நம்ம லிவிங்ஸ்டன். கிட்டத்தட்ட நம்ம ஆர்சிபி டீமுக்காக வந்து விளையாண்டு கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஃபார்மில் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. பட் தேவைப்படுற நேரம் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவார். இவர் பவுலிங்கும் பண்ணுவார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மொயின் அலி போல சிறப்பாக செயல்படக்கூடியவர். ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே இவருக்காக ஆக்ஷனுக்கு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டு இருக்கு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து பண்ண முடியல. ஸோ அவங்க வந்து இவரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரிலீஸ் லிஸ்ட்டில் இவர் வந்து கன்ஃபார்மாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரிக்கெட்டர்ஸே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேக்கு மிடில் ஆர்டரில் இந்த மாதிரி அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் வந்து தேவைப்படுறாரு. ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக அதிரடியாக ஆடுவார். 2வது வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ்வெல் வந்து சொல்ல தேவையே இல்லை. அதிரடியாக பேட்டிங் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் பவுலிங், ஃபீல்டிங் அப்படின்னு ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டராக வந்து இருந்துட்டு இருக்காரு ஐபிஎல்ல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாப் டீமில் தான் வந்து இருந்தார். பஞ்சாப் இவரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து பண்ணி கொடுக்க முடியல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்ம லிவிங்ஸ்டனாக இருக்கட்டும், இவங்க 2 பேரையும் நம்ம சிஎஸ்கே வந்து எடுக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இவங்களையும் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த டீம் வந்து ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு லோ ப்ரைஸில் இந்த மாதிரி வீரர்களாக நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் லிவிங்ஸ்டன் கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டராக வந்து இருந்துட்டு இருக்காங்க ஐபிஎல்ல. ஸோ இந்த மாதிரி பிளேயராக நம்ம சிஎஸ்கேக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா மிடில் ஆர்டரில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக நம்ம சிஎஸ்கேல வந்து பார்த்துப்பாங்க. ஸோ மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், லிவிங்ஸ்டன் 2 பேருமே மிடில் ஆர்டரில் அதிரடியாக வந்து ஆடுவாங்க. இவங்க 2 பேரில் ஒருத்தராக நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தாலே போதும். மிடில் ஆர்டர் பிரச்சனையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம பத்திரனா ஜட்டு இவங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது? நம்ம மேக்ஸ்வெல், லிவிங்ஸ்டன் இந்த 2 பேர்த்தில் யாரை நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும்? இப்போதைக்கு யார் எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.